Lloyd Direct Cool Refrigerator. இப்போ ஐஸ் ரெடி, அதுவும் 29 மினிட்ஸ்ல. நல்ல வேலை பார்க்கல. என்ன அஞ்சலி, முகமெல்லாம் வேர்த்து இருக்கு. அதுவும் ஏசிக்குள்ள வேர்க்குது. வேற ஒன்றும் இல்லை, ஹீட்டு, செம்ம ஹீட்டு, வெயில் அதிகமாக இருக்குல்ல அதான். அப்படியா? சரி சரி. எப்படியும் கௌதம் இலக்கியோட மொத்த சொத்தும் எனக்கு வரப்போகுது. என்ன ஒரே சந்தோஷமா இருக்க போல இருக்கு? அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டை பார்த்தல, அந்த சந்தோஷம். இந்த நேரம் பார்த்து எஸ்எஸ்கே அப்பா ஃபோன் பண்றாரு. அஞ்சலி டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கியிருப்பாளா? ஒண்ணுமே தெரியல. கேட்கலான்னு பார்த்தா போன் எடுக்க மாட்டேங்கிறா. போன் அடிச்சுக்கிட்டே இருக்குல்ல, எடுத்து பேசு. ஏன் பார்த்துக்கிட்டே இருக்க? ஆமா, யார் போன்ல? இது என் ஃப்ரெண்டு தான். ஏய், இப்பதானே பார்த்துட்டு வந்த, எதுக்கு மறுபடியும் ஃபோன் பண்றாங்க? சரி, என்னன்னு கேளு. சரி குடு, நான் பேசுறேன். நானே பேசுறேன். சொல்லிடி, என்ன விஷயம்? கார்த்திக் பக்கத்துல இருக்கானா? ஆமாண்டி. அஞ்சலி, என்னாச்சு? கௌதம் கிட்ட சைன் வாங்கிட்டியா? சத்து மாத்திரையா? வாங்கியாச்சு. நான் அப்புறமா பேசட்டுமா? சரி சரி. சிக்கிடுச்சுடா கேளி, வசமா சிக்கிடுச்சு. கௌதம், கௌதம், என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்லைன்னு உங்க வாய் தான் சொல்லுது. ஆனா உங்க முகத்துல ஏதோ ஒரு டென்ஷன் தெரியுதே. நீங்க எதையோ மறைக்கிறீங்க. என்னன்னு சொல்லுங்க. இல்ல, அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? அம்மா, இது என்ன கையில பெயினா? அது நீ கொடுத்த மேகசின்ஸ்ல சில கம்பெனி அட்ரஸ் நோட் பண்ணிட்டு இருந்தேன். பேங்க்ல லோன் கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்களா? அதையே நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க கௌதம். அதை விட்டுட்டு வெளியே வாங்க. அந்த இடம் இல்லைன்னா வேற ஒரு இடம் இருக்கு. இப்ப என்ன பணம் கிடைக்க வழியா இல்ல? அம்மா, அது என்ன பேக்? அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். தெரியலையே. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான பொருள். அவசியமான பொருளா? அப்படி என்ன பொருள்? லேப்டாப்பா? இந்தாங்க. உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கா? என்ன சொல்ற? ஆமா கௌதம், பிசினஸ் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், மெயில்ஸ்,
இது எல்லாமே உங்க மொபைல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு டைப் பண்ணி அனுப்பிட்டு இருந்தீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதான் இந்த லேப்டாப்பை வாங்குவோன்னு வாங்கிட்டேன். தேங்க்ஸ் இலக்கியா. அது எனக்கு ஒரு லேப்டாப் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா நம்மளோட வசதிக்கு அது முடியாதுன்னு விட்டேன். ஆனா நீ அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா வாங்கிட்டு வந்துட்ட. கை கொடு. அம்மா, இந்த லேப்டாப்பை எங்க வாங்கின? ஏது காசு? இது என் ஃப்ரெண்டோடது. அவளுக்கு அவளோட கம்பெனில ஒரு லேப்டாப் கொடுத்தாங்களாம். இது சும்மா தானே இருக்குன்னு கொடுத்தா. இதோட விலை 17,000 ரூபாய். அமௌண்ட்ட 6 மாசத்துல பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறேன்னு சொன்னேன். அவளும் சரின்னு ஒத்துக்கிட்டா. என்ன இலக்கியா, உன் நினைப்பு எப்பவுமே என்ன சுத்தி தான் இருக்குமா? ஒரு நல்ல வீட்டுல குடி வைக்கணும், எனக்கு நல்ல சாப்பாடு போடணும், ஒரு மொபைல் வாங்கி தரணும், ஒரு லேப்டாப் வாங்கி தரணும்னு பார்த்து பார்த்து செய்றியே. நீ உனக்குன்னு எதுவும் வாங்கிக்க மாட்டியா? உனக்குன்னு எந்த ஆசையும் இல்லையா? என்னோட ஆசையெல்லாம் நீங்க சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான். நீங்க இப்படி கவலையா உட்கார்ந்துட்டு இருந்தா என்னால அதை தாங்கிக்க முடியாது கௌதம். நீங்க பழைய கௌதமா அதே கௌரவத்தோட இருக்கணும். எனக்கு அது போதும் கௌதம். சரி சரி, லேப்டாப் ஓபன் பண்ணுங்க. சரி. ஏய், இது எப்படி? லேப்டாப்ப வாங்கின கையோட போட்டோவை இதுல வச்சிட்டேன். லேப்டாப் ஓபன் பண்ணி உன் போட்டோவை பாக்குறப்பெல்லாம் எவ்வளவோ பாசிட்டிவா இருக்கும். தேங்க்ஸ் இலக்கியா. சரி, லேப்டாப் வந்துருச்சு. அடுத்த இன்டர்நெட் கனெக்ஷனும் சொல்லிட்டேன், அதுவும் வந்துடும். இன்னும் உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லுங்க, அதையும் ரெடி பண்ணி கொடுத்துடுறேன். நீங்க நிம்மதியா உட்காந்து உங்க பிசினஸ் பிளான்ஸை ரெடி பண்ணி ஜெயிக்கிற வழியை பாருங்க. ஓகே? கௌதம், நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க. ஏன் கௌதம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் நம்பிக்கையையும் நான் நிச்சயமா காப்பாத்துவேன். சரியா? ஜானு அப்பாவோட பேரையோ இல்ல சொத்தையோ யூஸ் பண்ணாம ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப உறுதியா இருக்கிறதுனால என்னோட பிசினஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுல நிறைய சிக்கல் வருது. யார போய் பார்த்து ஹெல்ப் கேட்டாலும் வெங்கட்ராமன் சார ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு டென்ஷன் பண்றாங்க. எனக்கு அதான் பிரச்சனையே. கௌதம், ஒரு ஐடியா. என்ன? நீங்க கணபதி போய் ஏன் பார்க்க கூடாது? எந்த கணபதி? அதாங்க ஏலத்துல கலந்துக்கிட்டு எஸ்எஸ்கே கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாரே, அந்த கணபதி. ஓ, அவரா? ஏன்னா உங்க மேல அவருக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. சொத்தெல்லாம் தனக்கு திரும்ப கிடைச்சதுக்கு நீங்க தான் காரணம்னு அவர் நம்புறாரு. அந்த நன்றிக்காக நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இன்னைக்கே போய் அவரை பாக்குறேன். கண்டிப்பா போய் பாக்குறேன். சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க கௌதம், உட்காருங்க. ஹலோ. ஹலோ. என்ன திடீர் விசிட்டு? எப்படி இருக்கீங்க கணபதி? நீங்க எப்பவோ செஞ்ச உதவினால இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் பிசினஸ்ல நொடிஞ்சு போயிருந்தப்ப அந்த எஸ்எஸ்கே என் சொத்தெல்லாம் ஏழை விடுற மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் புடுங்கி என்ன நடுத்தருவில் நிக்க வைக்க பார்த்தான். ஆனா நீங்க தான் அவர் கூட போட்டி போட்டு அந்த சொத்தெல்லாம் ஏலத்துல எடுத்து எனக்கு கொடுத்து காப்பாத்துனீங்க. நீங்க மட்டும் அந்த உதவியை செய்யலன்னா அந்த எஸ்எஸ்கேவால நான் சின்ன பின்னமாயிருப்பேன். நீங்க செஞ்ச உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அந்த நம்பிக்கையில தான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு வந்திருக்கேன். தி கிரேட் பிசினஸ்மேன் கௌதம்க்கு நான் ஹெல்ப் பண்றதா? என்ன கௌதம், சொல்லுங்க. உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்கு என்ன, நான் இப்போ வீட்டை விட்டு வந்துட்டேன். அஞ்சலி, என்ன பைரவி இது?
கௌதம் என்னப்பா இது சொன்னா கேளு. கௌதம் கௌதம் கௌதம். பக்கத்துல எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட் இருந்தா அங்க போய் தங்கிக்கலாமா? தம்பி, இந்த பில்டிங்ல தங்கிங்க. வாங்க. ஆ. மிஸ்டர் கௌதம், அப்பாவுக்கு ஒரு கால் பண்ணி கொடுங்களேன். ஃபேமிலியில் ஒரு சிக்கல், அதனால சொத்து, பிஸ்னஸ், ப்ராப்பர்ட்டின்னு எதுவுமே வேணான்னு வெளியில வந்துட்டேன். நோ கௌதம், என்னால முடியாது சார். நான் ஷூரிட்டி கொடுக்க வந்ததுக்கு காரணமே நீங்க லாஸ் ஆனாலும் கூட உங்க அப்பா உங்க லோனை கட்டிடுவாருங்கிற நம்பிக்கையில தான் வந்தேன். ஆனா இப்ப நீங்க ஜீரோன்றது எனக்கு தெரியாது. முதலே சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேனே. இதான் நடந்துச்சு. என்ன கௌதம், உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? இப்ப நான் ஒரு சாதாரண மனுஷன். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கும் வீட்டு செலவுக்கும் சம்பாதிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கேன். மை காட். புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக மூவ் பண்ணிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் சும்மா இருக்க முடியாதுல்ல. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அது அது எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை கிடைக்குமா? வேலை கொடுத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். வேலையா? ஆமா. லைஃபை ரன் பண்றதுக்கு பணம் வேணும்ல. என் ஒய்ஃபும் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. நானும் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதானே புருஷங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அதான் உங்க ஆஃபீஸ்ல ஒரு வேலை. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, எந்த ஜாபா இருந்தாலும் நான் செய்யறேன். சாரி கௌதம், உங்களுக்கு வேலை தர என்னால முடியாது. ஏன்? ஓ, ஆபீஸ்ல இப்ப எதுவும் வேலை காலியா இல்லையா? இருக்கு, ஆனா உங்களுக்கு தர முடியாது. என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா கணபதி? நான் உங்ககிட்ட பண உதவி எதுவும் கேட்கலையே, வேலை தானே கேட்டேன். அதையும் தர மாட்டேங்கிறீங்க. வேலை தர முடியாதுன்னா தர முடியாது. எந்திரிங்க, எந்திரிங்க கௌதம். எங்க கம்பெனில உங்களுக்கு ஜாப் எல்லாம் கொடுக்க முடியாது. வேணும்னா என்னோட பிசினஸ் பார்ட்னர் ஆயிடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? கைய கொடுங்க. அட கொடுங்க. கணபதி, நீங்க சொல்றது சத்தியம். இன்னைக்கு நான் இண்டஸ்ட்ரியில கௌரவமா இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க வந்து எங்கிட்ட வேலை பார்க்கறதா? நெவர். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த கம்பெனிக்கு நீங்களும் நானும் பார்ட்னர். பணம்லாம் ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். உங்க டேலண்ட்டை மட்டும் எங்க கம்பெனிக்கு கொடுத்தா போதும். ஓகேவா? நீங்க இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகமே வேண்டாம், நான் சொல்றது உண்மை. சொத்து, பிசினஸ், பணம், உறவு இது எதுவுமே இல்லைனாலும் நீங்க ஃபீல் பண்ணவே வேண்டாம். நான் இருக்கேன் கௌதம். உங்களுக்கு அப்பா அம்மா இல்லாத குறைய ஒரு பிரதர் ஸ்தானத்துல இருந்து நான் தீர்த்து வைக்கிறேன். டோன்ட் வரி. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். கௌதம், எதுக்கு இதுக்கெல்லாம் போய் கும்பிடுறீங்க? இங்க பாருங்க, உங்களை மாதிரி திறமையான ஆளெல்லாம் பிசினஸ் செய்ய முடியலன்னா அது இந்த இண்டஸ்ட்ரிக்கு தான் அவமானம். நாளைக்கு இதே டைமுக்கு ஆபீஸ்க்கு வாங்க, பார்ட்னரா பொறுப்பேத்துக்குங்க. அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? வேலை கேட்டு வந்தவனுக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுப்பீங்கன்னு
நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நிச்சயமா வரேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எஸ். கிளாஸ்ல ஏமா வாமிட் வந்தது? காலையில என்ன சாப்பிட்ட? அது வந்து சரி பரவாயில்ல. நீ விளையாடினதால தான் தலை சுத்தி இருக்கு. அங்க உட்காந்து ரெஸ்ட் எடு கொஞ்ச நேரம். போ. ஏய் உட்காரு உட்காரு. ஒழுங்கா உட்காரு. சுத்துறேன். இலக்கியாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஒரு நிமிஷம். கௌதம், உங்க போன் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சொல்லுங்க, கணபதி பாத்தீங்களா? ஐயோ, அத பத்தி பேசதான் நான் ஃபோன் பண்ணேன். ஒரு செம சர்ப்ரைஸ் அண்ட் ஹாப்பி நியூஸ் இலக்கியா. சர்ப்ரைஸா? என்னது? நான் கணபதி கிட்ட போய் ஒரு வேலை கொடுங்கன்னு கேட்டேன். வேலையா? நீங்க எதுக்கு வேலை எல்லாம் கேட்டீங்க? நான் தான் வேலைய பத்தி எல்லாம் யோசிக்காதீங்கன்னு சொன்னேனே. பிசினஸ் பண்ணலாம்னு சொன்னேன்ல. அதுக்கு மட்டும் யோசிங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஐயோ இலக்கியா, நீ சொன்ன. ஆனா அதுக்காக நான் பிசினஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் சும்மா இருக்க முடியுமா? சும்மா ட்ரை பண்ண. ஆஹா, இல்லங்க. இருந்தாலும் ஷோ, அத விடு. நீ நடந்த விஷயத்தை கேளு. நான் வேலை கேட்டு போனா அவர் ஜாப் எல்லாம் தர முடியாதுன்னு பில்டப்பா சொல்லி கடைசியில என்ன அவரோட கம்பெனில பார்ட்னர்னு சொல்லிட்டாரு. கௌதம், என்ன சொல்றீங்க? பார்ட்னராவா? ஆமா. உன்ன மாதிரியே தான் நானும் ஆச்சரியப்பட்டேன். அதுக்கு அவரு நீங்க பணம்லாம் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், உங்க டேலண்ட மட்டும் கம்பெனிக்கு கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாரு. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல இலக்கியா. நான் தான் கணபதி போய் பாருங்கன்னு அப்பவே சொன்னேன்ல. பாத்தீங்களா? நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு. ஆமா, நீ ஐடியா கொடுத்ததுனால தான் நான் அவரை போய் பார்த்தேன். இப்போ நான் அவர் கம்பெனில பார்ட்னராக போறேனே. ஆல் தி பெஸ்ட் பிசினஸ்மேன் சார். தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. இனிமே நான் ஜெயிச்சிருவேங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. நீ என்ன பண்ற? பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க? இலக்கியா, ஒரு அங்க நிமிஷம். கீழே என்னம்மா? தண்ணி கொட்டிடுச்சு, அத மாப் போட்டு தொடச்சு விடுமா. சரி. ஓகே, சரிம்மா. நீங்க போங்க. ஹலோ இலக்கியா, என்ன பதிலே காணோம்? இல்ல, பிரின்சிபல் என்ன கூப்பிடுறாங்க. நான் போறேன். ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். சரி, நீ முதல்ல போய் ஒர்க்க பாரு. ஏய், ஜாக்கிரதையா விளையாடுங்க. என்ன பொறுமையா சுத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இந்த ஸ்கூலுக்கு வருஷம் நீங்க டொனேஷன் கொடுக்கறது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டு வந்து பெரிய தொகையா டொனேஷன் கொடுக்க வச்சிருக்கீங்க. உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் செய்யற இந்த உதவியால இந்த ஸ்கூல்ல நல்லபடியா நடத்த முடியுது. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன மாதிரி தான். இயர்லி ஒன்ஸ் ஸ்கூல், ஆசிரமம், ஆதரவற்றோர் இல்லொன்னு உதவி பண்ணிடுவாங்க. நான் தான் இந்த வருஷம் உங்க ஸ்கூலுக்கு டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். காஃபி குடிக்கிறீங்களா மேடம்? நோ ப்ராப்ளம், நாங்க கிளம்புறோம். வரோம். போலாமா? தேங்க்யூ. வாங்க மேடம். ஓகே. பைரவி, அது ஐயோ, இவங்க என்ன இங்க? யார் இவ? நம்மள பார்த்தவனே திரும்புறா. ஆமா பைரவி, நம்மள பார்த்தோன்னே திரும்பிட்டா. அப்படியா? கூப்பிட அவளை. ஏய் ஏய், திரும்ப திரும்பன்னு சொல்றோம்ல, திரும்ப.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.